ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் லெசன் 1க்கான ஷார்ட் நோட்ஸை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வரைக்கும் என்னோட சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் அண்ட் ஷார்ட் நோட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இப்போ தான் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் 1ஓட டைட்டில் வந்து இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. அதாவது இந்தியா வந்து எந்த பகுதியில் அமைவிடம், அதனுடைய நிலத்தோற்றம், அதோடு மட்டும் இல்லாமல் வடிகால் அமைப்பு, இதை பற்றி தான் இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்ககிட்ட புக்கு வச்சுருப்பீங்க, டெக்ஸ்ட் புக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட் புக்கை நல்லா கோத்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய நோட்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே இந்த விஷயத்தை வந்து நான் வந்து டெஃபினட்டாக சொல்லிவிடுவேன். எடுத்த உடனே என்னுடைய வீடியோ பார்த்தா அப்படியே நான் என்ன எழுதியிருக்கணும் அதை எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு சில இடத்துல எனக்கு புரிஞ்ச இடத்துலலாம் நான் ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்தியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பரப்பளவு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆசிய கண்டத்திலேயே இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, அதாவது பெரிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்து எந்த இடத்தை பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளோ, புவியின் மொத்த பரப்பளப்பில் இந்தியா வந்து எத்தனை சதவீதம் பெற்றது, இதை பற்றி தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா உலகின் 7வது பெரிய நாடாக இந்தியா விளங்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி டேட்டாலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் படிக்கும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் நம்ம படிச்சுட்டு விட்டுட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயின்லேருந்து டெலீட் ஆகிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதே நீங்கள் டெய்லியும் ரெகுலராக நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைண்ட் செட் ஆகிடும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கைப்பட என்றைக்குமே எழுதுறது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இந்த கலர் பென் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் செட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் நோட்ஸ் கொடுக்குறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் நீங்களாக கைப்பட எழுதுனீங்கன்னா அது என்றைக்குமே மறக்காது. எப்பொழுதுமே நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு 2 கலர் யூஸ் பண்ணுங்கள். ஒரே கலரில் எழுதினோன்னாலும் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர், அதுக்கப்புறம் வந்து இயர்ஸ்லாம் நிறையா வரும். அந்த வருடங்களுக்கெல்லாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர் பென் யூஸ் பண்ண வந்து நமக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரே கலராக இருந்தால் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறது, எப்பொழுதுமே நோட்ஸ் எடுக்கும் போது கலர் பென், மல்டி கலர் பென் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. ஏன்னா இப்போ நமக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் எடுத்தால் கூட ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்தியாவோட பரப்பளவுன்னு எடுத்துட்டோன்னா உலகத்தின் 7வது பெரிய நாடாக விளங்குறது இந்தியா. அதே மாதிரி ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவின் பரப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா 33 லட்சம் அல்லது 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. புவியின் மொத்த பரப்பளவில் இந்தியா வந்து எத்தனை சதவீதம் வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.4%. திரும்பவும் சொல்லிடுறேன், பரப்பளவுன்னு எடுத்துட்டோன்னா வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணும்போது 7வது பெரிய நாடாக இந்தியா விளங்குது. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவின் பரப்பளவுன்னு எடுத்துட்டோன்னா 33 லட்சம் அல்லது 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். புவியின் மொத்த பரப்பளவில் இந்தியாவுடைய சதவீதம் 2.4%. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக புக்கில் என்னென்ன ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே தான் நான் வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பேன். இந்தியாவின் நில எல்லை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 15,200 கிலோமீட்டர். அதாவது இந்தியா வந்து தன்னுடைய நில எல்லை எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர். அடுத்ததாக நான் போட்டிருக்க மாதிரி ஜஸ்ட்டு மேப்பெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 2 கோடு மட்டும் போட்டுட்டு ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு மார்க் பண்ணிக்கோங்க.
மேற்கில் என்னென்ன கண்ட்ரி இருக்குது, கிழக்கு வடக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட்டு ரஃப்பாக நம்ம போட்டுக்கிட்டால் போதும். அப்படியே ஒரிஜினலாக மேப்பு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, நம்ம படிக்கிற நோட்ஸு நமக்கு புரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுங்க. ஜஸ்ட்டு என்னோடய நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்ஸ் எடுக்க தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி தான், அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மேற்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வடமேற்கில் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இருக்குது. வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா சைனா, நேபாள் மற்றும் பூட்டான். கிழக்கில் வந்து பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். எப்பொழுதுமே நம்ம சென்டென்ஸாக எழுதி படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ரஃப்பாக ஏதோ சம்திங் ஒரு ஃபிகரை போட்டு நம்ம படிக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த நோட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்ல, இப்போ எதனால நான் ஒரு 2 டைம்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, புதுசாக கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் 2 தடவை 3 தடவை சொன்னேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக இருக்கும். அதோடு சேர்த்து எனக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது எனக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆகிடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எப்பொழுதுமே எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் 2 தடவை நான் வந்து ரிப்பீட் பண்ணிவிடுவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய பகிர்வு என்னங்கிறத பார்க்கலாம். அதிகபட்சமாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வங்காளதேசம்ங்கிறது பங்களாதேஷுடன் அதாவது எல்லைகளை ஷேர் பண்ணுது. எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையையும் குறுகிய எல்லையை எந்த கண்ட்ரியோட ஷேர் பண்ணுதுன்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 106 கிலோமீட்டர் தான் ஷேர் பண்ணுது. ஸோ அதிக நீளமுள்ள எல்லையை பகிர்ந்துக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட தான் இந்தியா ஷேர் பண்ணிக்குது. கிலோமீட்டரை ஞாபகம் வச்சுங்க, 4156 4156 ஞாபகம் வச்சுங்க. குறுகிய எல்லைன்னு எடுத்துட்டோன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி தான், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு போட்டுங்க. தெற்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஓஷன் அதாவது இந்திய பெருங்கடல், மேற்கில் வந்து அரபிக்கடல், கிழக்கில் வந்து வங்காள விரிகுடா. அடுத்ததாக கடற்கரை பகுதியின் நீளம் எடுத்துட்டோன்னா 6100 கிலோமீட்டர். அதாவது நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம்னு எடுத்துட்டோன்னா 7516.6 கிலோமீட்டர். எப்பொழுதுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் வருஷத்தை படிக்கும் போது இப்போ 7516 ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டபுளாக நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 7516ன்னு சொல்கிறேன். அடுத்ததாக இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர் சந்தி. இதுதான் வந்து இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடியது. ஸோ திரும்பவும் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜியோகிரஃபியில் லெசன் 1. லெசனோட டைட்டில் வந்து இந்தியா, அதனுடைய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியான்னு எடுத்துட்டோன்னா உலகத்திலையோடு கம்பேர் பண்ணும்போது 7வது பெரிய நாடு, அதாவது பரப்பளவில் உலகத்தின் 7வது பெரிய நாடு எதுன்னு எடுத்துட்டோன்னா இந்தியா தான். அடுத்ததாக ஆசிய கண்டத்திலேயே எடுத்துக்கிட்டோன்னா 2வது பெரிய நாடு இந்தியா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது பரப்பளவில் 7வது, அதே மாதிரி ஆசிய கண்டத்தோட கம்பேர் பண்ணும்போது 2வது பெரிய நாடு இந்தியா. இந்தியாவுடைய பரப்பளவுன்னு எடுத்துட்டோன்னா 33 லட்சம், அதாவது லேக்ஸில் சொல்லணும்னா 33, அப்படி இல்லைன்னா 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்ததாக புவியின் மொத்த பரப்பில்னு எடுத்துட்டோன்னா 2.4%. அடுத்ததான் இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து. வெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான், அதாவது வடமேற்கில். வடக்கில் வந்து சைனா, நேபாள் மற்றும் பூட்டான். கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அண்டு மியான்மர். இந்தியாவுடைய நில எல்லை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15200 கிலோமீட்டர். ஸோ அடுத்ததாக அதிகபட்சமாக இந்தியா வந்து எந்த நாட்டுடன் தன்னுடைய எல்லையை ஷேர் பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான். குறுகிய நில எல்லையை வந்து ஆப்கானிஸ்தானோட ஷேர் பண்ணுது. ஸோ பங்களாதேஷோடைய ஷேர் பண்ணிக்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4156. ஆப்கானிஸ்தானுடைய வெறும் 106 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியா வந்து தன்னுடைய எல்லையை ஷேர் பண்ணிக்குது. அடுத்ததாக கடற்கரைன்னு எடுத்துட்டோன்னா மேற்கில் வந்து அரபிக்கடலும், தெற்கில் வந்து இந்திய பெருங்கடலும், கிழக்கில் வந்து வங்காள விரிகுடாவும் இருக்குது. கடற்கரை பகுதியின் நீளம்னு எடுத்துட்டோன்னா 1100. ஸோ இது வந்து கடைசி 2 0 வரதுனால 1100ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் வந்து 7516.6 கிலோமீட்டர். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 75-17 ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர் சந்தி. அடுத்ததான் இந்தியா துணைக்கண்டம்.
பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா. ஸோ அடுத்து இந்தியா பற்றி, அதாவது அமைவிடம் மற்றும் பரப்பளவு தான் பார்க்க போகிறோம். இந்தியான்னு எடுத்துட்டோன்னா 8 டிகிரி 4 இன்ச்சு வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 இன்ச்சு வட அச்சம் வரை இருக்குது. 68 டிகிரி 7 இன்ச்சு கிழக்கு தீர்க்கம்லேருந்து 97 டிகிரி 25 இன்ச் கிழக்கு தீர்க்கம் வரை இந்தியா தன்னுடைய அமைவிடத்தை அமைச்சிருக்குது. ஸோ அடுத்ததான் இந்தியா முழுமையும் வடகிழக்கு அரைக்கோளத்தில் உள்ளது. ஸோ இதை கண்டிப்பாக கேட்பாங்க. இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வடகிழக்கு அரைக்கோளம். அடுத்ததான் இந்தியாவின் தென்கோடி பகுதி அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்திரா முனை. இதை பிக் மில்லியன் கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 6 டிகிரி 45 இன்ச் வட அச்சத்தில், அதாவது அந்தமான் தீவில் இருக்கக்கூடியதான் இந்த இந்திரா பாயிண்ட். ஸோ அடுத்து தென்கோடின்னு எடுத்துட்டோன்னா குமரி முனை, வட முனைன்னு எடுத்துட்டோன்னா இந்திரா கோல். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்து பார்க்க போகிறது லடாக்குங்கிறது தான் இந்திரா கோல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த லடாக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நார்த்தில் இருக்கக்கூடிய பகுதி. லடாக்லேருந்து கன்னியாகுமரி சவுத்தில் உள்ளது, அதாவது சவுத் எண்டுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான். இதனுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 to 14 கிலோமீட்டர். அடுத்ததான் இப்போ என்ன பார்த்துட்டோம், நார்த்லேருந்து சவுத்து பார்த்தோம். இப்போ வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ரான் ஆஃப் கட்சிலேருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எவ்வளோ நீளம்னு பார்த்துட்டிங்கன்னா 29-33 கிலோமீட்டர், அதாவது 2933 கிலோமீட்டர். நீங்கள் படிக்கும் போது டபுளாக நம்பரை ஞாபகம் வச்சுங்க, 29-33. அதே மாதிரி லடாக்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 32-14. ஸோ அடுத்து இந்திய திட்ட நேரம்னு எடுத்துட்டோம்னா 82 டிகிரி 30 இன்ச். குஜராத் டு அருணாச்சல் பிரதேசம் வரை 30 தீர்க்க கோடுகள் உள்ளன. குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாக சூரியன் உதயமாகும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான். அதாவது குஜராத்தில் சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 2 மணி நேரம் வித்தியாசத்துலேயே அருணாச்சல் பிரதேஷில் ஃபஸ்ட் என்ன ஆகிடும்னா சன்ரைஸ் ஆகிடும். இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 இன்ச் கிழக்கு தீர்க்க ரேகையின் தல நேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாகவே இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ திரும்பவும் பார்த்துடலாம். துணைக்கண்டங்கள் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, இது எல்லாமே இந்தியாவின் துணைக்கண்டங்கள். இந்தியாவுடைய அமைவிடம் மற்றும் பரப்பளவுன்னு எடுத்துட்டோன்னா 8 டிகிரி 4 இன்ச் வட அச்சம்லேருந்து 37 டிகிரி 6 இன்ச் வட அச்சம் வரை. அடுத்ததாக கிழக்குலன்னு எடுத்துட்டோன்னா 68 டிகிரி 7 இன்ச் கிழக்கு தீர்க்கம் டு 97 டிகிரி 25 இன்ச் கிழக்கு தீர்க்கம் வரை. இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அரைக்கோணத்தில் இருக்குது. அடுத்தது இந்தியாவின் தென்கோடி பகுதி எதுன்னா இந்திரா முனை. இது பிக் மில்லியன் கூட சொல்லுவாங்க. 6 டிகிரி 45 இன்ச் வட அச்சம், இது அந்தமான் தீவில் உள்ளது. தென்கோடி முனைன்னு எடுத்துட்டோன்னா குமரி முனையை தான் தென்கோடி முனைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வடமுனை அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்திரா பாயிண்ட். அடுத்ததான் இந்திரா கோள்ங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன். லடாக்குங்கிறது நார்த்தில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த லடாக்லேருந்து கன்னியாகுமரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சவுத்தில் இருக்கிற பகுதி. ஸோ அதுலேருந்து லடாக்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 to 14 கிலோமீட்டர். அதே மாதிரி குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ், குஜராத்துங்கிறது எந்த பகுதியில் இருக்க, வெஸ்ட்டில் இருக்க, அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்ட்டில் இருக்க. இதுலேருந்து குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29-33 கிலோமீட்டர். இந்திய திட்ட நேரம்னு எடுத்துட்டோன்னா 82 டிகிரி 30 இன்ச். குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேசம் வரை 30 தீர்க்க கோடுகள் இருக்குதாம். அதே மாதிரி குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகும் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான். இந்தியாவின் மத்திய தீர்க்கையான 82 டிகிரி 30 இன்ச் கிழக்கு தீர்க்க ரேகையின் தல நேரம் திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாகவே கணக்கிடப்படுகிறது. அடுத்ததான் இந்தியாவின் இயற்கை அமைப்பு பிரிவுகள் மொத்தமாக 4 இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. வடக்கில் எடுத்துட்டோன்னா இமயமலை, ஹிமாலயாஸ். தெற்கில் கடற்கரை. மேற்கில் பாலைவனம். கிழக்கில் இயற்கை பாரம்பரியம். அடுத்ததாக 6 பிரிவுகள் என்னங்கிறத பார்க்கலாம். வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள்,
தீவுகள், இந்திய பாலைவனங்கள். ஸோ இதை பற்றி தான் நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். நான் எப்படி எழுதியிருக்கேன்னா புக்கில் உள்ள எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கல, எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும்தான் நான் நோட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு புக்கை படிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நினைக்கிற பாயிண்ட்டு உங்களுக்கு முக்கியம்னு தோணுச்சுன்னா ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், அதையும் வந்து நீங்கள் நோட்ஸில் வந்து அதாவது காப்பி பண்ணி எடுத்துங்க. எப்பொழுதுமே நோட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஏன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு அதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயிலுக்கு தெரியும் போது நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதாவது ஸ்பேஸே விடாமல் அப்படியே கன்ஜஸ்டடாக எழுதிட்டோன்னா நமக்கு ஆட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வடக்கு மலைகள் பார்க்க போகிறோம். உலகின் இளமையான மற்றும் உயரமான மலைன்னு எதுன்னு பார்த்தோன்னா வடக்கு மலைகள் தான். இதை வந்து மடிப்பு மலைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதனுடைய நீளம் வந்து 2500 கிலோமீட்டர். சிந்து பள்ளத்தாக்குலேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் இருக்குது. உலகின் கூரை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாமீர் முடிச்சு தான். இந்த பாமீர் முடிச்சு வந்து வடக்கு மலையில் தான் அமைந்திருக்கிறது. ஹிமாலயா என்றால் பனி உறைவிடம்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஸோ திரும்பவும் நான் ஒரு தடவை உங்களுக்கு ஓரலாக சொல்லிடுறேன். இமயமலையின் உட்பிரிவுகள் மொத்தமாக 3 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிரான்ஸ் இமயமலை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இமயமலை. ஸோ அதை வந்து நம்ம எலாபரேட்டாக அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமயமலை அல்லது மேற்கு இமயமலைன்னு கூட இதை சொல்லுவாங்க. திபெத்தியன் இமயமலை, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் இமயமலை. இதனுடைய அமைவிடம் வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் தான் இது அமைந்திருக்குது. இந்த டிரான்ஸ் இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம். இதெல்லாம் வந்து எப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது. ஒவ்வொரு இதுலேயும் வரக்கூடிய அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலைகளுடைய பேரை வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு தான் நான் திரும்பவும் சொல்கிறது, நீங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே வந்து பார்த்து பயந்துடாதீங்க, இது என்ன பேரெல்லாம் ஞாபகமே வச்சுக்க முடியலன்னு. ஏதாவது கோட்வேர்டு வச்சு நம்ம படித்து தான் ஆகணும். திரும்பவும் பார்க்கலாம். இந்தியாவின் இயற்கை அமைப்பு பிரிவுகள்னு எடுத்துட்டோன்னா வடக்கை பொறுத்த வரைக்கும் இமயமலை, தெற்கில் இருக்கக்கூடியது கடற்கரை, மேற்கில் வந்து பாலைவனம், கிழக்கில் வந்து இயற்கை பாரம்பரியம். 6 பிரிவுகள் பார்த்தோம். வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள், இந்திய பாலைவனங்கள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், வடக்கு மலைகளை பற்றி பார்த்தோம். இந்த வடக்கு மலைகள் தான் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே இளமையான மற்றும் உயரமான மலைன்னு எடுத்துட்டோன்னா இந்த வடக்கு மலைகள் தான். இதை வந்து மடிப்பு மலைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வடக்கு மலைகளுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2500 கிலோமீட்டர். இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து பள்ளத்தாக்குலேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் இதோடைய கண்டினியூஷன் இருக்குது. உலகின் கூரை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாமீர் முடிச்சு தான். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த பாமீர் முடிச்சு எங்கே அமைந்திருக்கு, வடக்கு மலைகளில் தான் இந்த பாமீர் முடிச்சு அமைந்திருக்கு. இதை தான் வந்து உலகின் கூரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிமாலயா அப்படின்னா அந்த ஹிமாலயாவுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனி உறைவிடம் அப்படின்னு தான் அர்த்தம். இமயமலையின் உட்பிரிவுகள் 3. டிரான்ஸ் இமயமலை, இதுக்கு வேறு பேர் என்னன்னு கூட கேட்கலாம். வேறு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலை அல்லது திபெத்தியன் இமயமலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ் இமயமலை எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் தான் இந்த டிரான்ஸ் இமயமலை அமைந்திருக்குது. இந்த டிரான்ஸ் இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் என்ன, 4 தான். சாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் தான். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இந்த மலைத்தொடர்களை மட்டும் ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாகிடும். செகண்ட் பார்க்க போகிறது இமயமலை. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், டிரான்ஸ் இமயமலை பார்த்தோம். ரெண்டாவது பார்க்க போகிறது இமயமலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இமயமலை அப்படிங்கிறது தான் இளம் மடிப்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்த இந்த டிரான்ஸ் இமயமலை என்ன சொல்லுவாங்க, மேற்கு இமயமலை அல்லது திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்க்குற இமயமலைக்கு இன்னொரு பேர் வந்து இளம் மடிப்பு மலை. அடுத்த பாயிண்ட் வந்து யுரேஷியா மற்றும் கோண்ட்வானா ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. அதாவது இமயமலை எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. யுரேஷியா மற்றும் கோண்ட்வானா இது வந்து என்ன இருக்குது, ஒன்றோட ஒன்று நோக்கி நகர்ந்ததுனால அதன் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக டெத்திஸ் என்ற கடல் தான் மடிக்கப்பட்டு இமயமலையாக உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வார்த்தை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
யுரேஷியா மற்றும் கோண்ட்வானா. இது என்ன ஆயிடுச்சு, ரெண்டும் ஒன்னோட ஒன்று நவுந்து வந்ததுனால நடுவில் இருக்கக்கூடிய அந்த டெத்திஸ் கலர் வந்து அழுத்தத்தின் காரணமாக மடிக்கப்பட்டு மடிப்பு மலையாக உருவானுச்சு, அதாவது இமயமலையாக உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து உள் இமயமலை, அதற்கு இன்னொரு பேர் வந்து ஹிமாத்ரி. ரெண்டாவது மத்திய இமயமலை, அதற்கு இன்னொரு பெயர் ஹிமாச்சல். வெளி இமயமலையோட இன்னொரு பேர் வந்து சிவாலிக். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை ஒவ்வொருத்துக்குமே வேறொரு பேரும் கொடுத்துருக்குறாங்க. உள் இமயமலைனா ஹிமாத்ரி, மத்திய இமயமலைனா ஹிமாச்சல், வெளி இமயமலைனா சிவாலிக். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உள் இமயமலை அல்லது ஹிமாத்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்திய இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது தான் இந்த உள் இமயமலை. இதனுடைய அகலம்னு எடுத்துட்டோம்னா 25 கிலோமீட்டர், உயரம் வந்து 6000 மீட்டர். இந்த உள் இமயமலை அதாவது ஹிமாத்ரியில் பார்த்தீங்கன்னா குறைவான மழைப்பொழிவு தான் ஏற்படும் அப்படின்னு இருக்காங்க. இதில் அமைந்துள்ள சிகரம் வந்து எவரெஸ்ட். ஸோ இது ரொம்பவே முக்கியம். எவரெஸ்ட் சிகரம் எந்த இமயமலையில் அமைந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா உள் இமயமலை அல்லது ஹிமாத்ரின்னு சொல்லணும். எவரெஸ்ட் எவ்வளோ அதோட மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 88-48 மீட்டர். அடுத்ததாக கஞ்சன்ஜங்கா 85-86 மீட்டர். இதனுடைய அமைவிடம்னு எடுத்துட்டோன்னா பிட்வீன் நேபாள் அண்டு சிக்கிம், அதாவது நேபாளுக்கும் சிக்கிமுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள சிகரம் தான் கஞ்சன்ஜங்கா. எவரெஸ்ட்டுங்கிறது நேபாள். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய பனியாறுகள் வந்து கங்கோத்ரி மற்றும் சியாச்சின். அதாவது இந்த இமாத்ரி பகுதியில் இருக்கக்கூடிய பனியாறுகள் வந்து 2 கங்கோத்ரி மற்றும் சியாச்சின். அடுத்ததாக பார்க்க போகிறது மத்திய இமயமலைகள் அல்லது ஹிமாச்சல். இமயமலையின் மத்திய மலைத்தொடர் தான் இந்த ஹிமாச்சல். இதனுடைய அகலம் வந்து 80 கிலோமீட்டர், உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3500 4500 மீட்டர் வரை. இந்த ஹிமாச்சலில் காணக்கூடிய மலைகள் எதுன்னு பார்த்தோம்னா பீர்பாஞ்சல், தவ்லதார், மகாபாரத், மொத்தமாக 3 இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது கோடை வாழிடங்கள். அதாவது ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய கோடை வாழிடங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிம்லா, டார்ஜிலிங், முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகண்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய கோடை வாழிடங்கள். திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், திரும்பவும் நான் ரீகால் பண்ணிடுறேன். இமயமலையில் 3 உட்பிரிவுகள் சொன்னேன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், டிரான்ஸ் இமயமலை பார்த்தோம். டிரான்ஸ் இமயமலையோட வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா மேற்கு இமயமலை அல்லது திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ் இமயமலை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைஞ்சிருக்கு. அந்த டிரான்ஸ் இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் 4 சொன்னேன். சாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம். ரெண்டாவதாக நம்ம பார்த்துட்டு இருந்தது இமயமலை பார்த்தோம். இமயமலையோட வேறு பேர் வந்து இளம் மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க. இந்த இமயமலை எப்படிங்க உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேஷியா மற்றும் கோண்ட்வானா இது என்ன இருக்குன்னா 2 பகுதி ஒன்றோட ஒன்று நோக்கி நவுறும் போது என்ன பிறகு அழுத்தத்தின் காரணமாக டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலையாக உருவானுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேரை ஞாபகம் வச்சுங்க, யுரேஷியா, கோண்ட்வானா, டெத்திஸ். 3த்தையும் ஞாபகம் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹிமாலயாஸ் வந்து எப்படி உருவானுச்சுன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். இந்த இமயமலைன்னு எடுத்துட்டாலும் இதுலேயும் 3 பிரிவுகள் இருக்குது. ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். இதனுடைய வேறு பேர்கள் வந்து என்ன, உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை. ஃபஸ்ட்டு உள் இமயமலை பார்த்தோமா, அது என்ன சொன்னோம், மத்திய இமயமலைக்கு வடக்கே அமைந்திருக்கிறது தான் இந்த ஹிமாத்ரி. இதனுடைய அகலம்னு எடுத்துட்டோன்னா 25 கிலோமீட்டர், உயரம் வந்து 6000 மீட்டர். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் குறைவான மழைப்பொழிவு தான் இருக்கும். இதில் அமைந்துள்ள சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2மே முக்கியமானது, எவரெஸ்ட் அண்டு கஞ்சன்ஜங்கா. எவரெஸ்ட்டுங்கிறது நேபாளில் அமைந்திருக்கிறது. இதனுடைய மீட்டர் வந்து 88-48 மீட்டர். கஞ்சன்ஜங்கா வந்து 85-86. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 85-86 மீட்டர். கஞ்சன்ஜங்கா எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் நேபாள் அண்ட் சிக்கிம். இதில் இருக்கக்கூடிய பனியாறுகள் வந்து 2 கங்கோத்ரி மற்றும் சியாச்சின். அடுத்ததாக பார்த்தது ஹிமாச்சல் பார்த்தோம். இமயமலையின் மத்திய மலைத்தொடர் தான் இந்த ஹிமாச்சல். அகலம் 80 கிலோமீட்டர், உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3500 4500 மீட்டர் வரை இதனுடைய உயரம் இருக்குது. இதில் காணப்படும் மலைகள்னு எடுத்துட்டோன்னா 3 மலைகள் இருக்குது, பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத். கோடை வாழிடங்கள்னு எடுத்துட்டோன்னா சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகண்ட் மற்றும் டார்ஜிலிங். ஸோ தேர்டு நம்ம பார்க்க போகிறது வெளி இமயமலை அல்லது சிவாலிக். இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரிலிருந்து அசாம் வரை பரவி இருக்குதான். அதாவது எது பரவி இருக்கு,
வெளி இமயமலை எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்டாகுதுன்னா ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகி அசாம் வரைக்கும் அந்த சிவாலிக்குங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதனுடைய ஆவரேஜ் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர். அகலம்னு எடுத்துட்டோன்னா மேற்கில் 50 கிலோமீட்டரும் கிழக்கில் 10 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய அகலம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியற்ற மலையாக இருக்குது. அதாவது கண்டினியூஸாக இல்லாமல் அங்கங்கே பிரேக் ஆகி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு பகுதியில் காணக்கூடியதை வந்து அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகி அசாம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. அப்படியே இருந்தாலும் என்ன ஆகுனா ஒரு கண்டினியூஸான இல்லாமல் அங்கங்கே பிரேக் ஆகி வருது. ஸோ அப்படி பிரேக் ஆகி வரதை ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடியதை டூவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இமயமலையை டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து டூன், இங்கிலீஷில் டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூர்வாஞ்சல் குன்றுகள். இமயமலையின் கிழக்கு கிளை என்று அழைக்கப்படுவதா இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள். வடகிழக்கு மாநிலங்களையும் இது வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்குது. டாப்லா, நாகா, காசி, அபோர், மாணிப்பூர், மிஸ்மி, மிக்கீர், பட்காய்பம், காரோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பூர்வாஞ்சல் மலைகளாக உருவானுச்சு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்ம பார்த்த அனைத்து குன்றுகளும் ஒன்றிணைந்து தான் பூர்வாஞ்சல்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்பவும் பார்த்துடலாம். வெளி இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன், சிவாலிக்குன்னு சொன்னேன். இந்த வெளி இமயமலையை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகி அசாம் வரைக்கும் எண்ட் ஆகுது. அப்படியே இருந்தாலும் அது ஒரு தொடர்ச்சியற்ற மலையாக இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அதை கிழக்கு பகுதியில் இருக்கிறத டூவார்ஸும் மேற்கு பகுதியில் இருக்கிறத டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஆவரேஜ் ஹைட் வந்து 1000 மீட்டர். அகலம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் 50 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் ஆகி கிழக்கு பகுதியில் 10 கிலோமீட்டர் வரைக்கும் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தது பூர்வாஞ்சல் குன்றுகள். பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படிங்கிறது இமயமலையின் கிழக்கு கிளையை தான் நம்ம பூர்வாஞ்சல் குன்றுகளாக சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் பரவி இருக்குது. ஆக்சுவலாக இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள்ங்கிறது சின்ன சின்ன குன்றுகள் எல்லாம் ஒன்றிணைந்தது தான் பூர்வாஞ்சல் குன்றுகளாக சொல்கிறாங்க. அப்படி நம்ம என்னென்ன குன்றுகள் எல்லாம் இணைந்து இந்த பூர்வாஞ்சல்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப்லா, நாகா, காசி, அபோர், மாணிப்பூர், மிஸ்மி, மிக்கீர், பட்காய்பம், காரோ இது எல்லாம் ஒன்றிணைந்து தான் பூர்வாஞ்சல் மலைகளாக உருவானுச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வடபெரும் சமவெளிகள். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்டு நம்ம பார்க்க போகிறது வடபெரும் சமவெளிகள். இது வந்து பார்த்திங்கன்னா வண்டல் மண் படிவுகளை கொண்டது தான் இந்த வடபெரும் சமவெளிகள். உலகிலேயே வளமான சமவெளி என்று அழைக்கக்கூடிய பகுதி இந்த வடபெரும் சமவெளிகள் தான். இதனுடைய நீளம்னு எடுத்துட்டோம்னா 2400 கிலோமீட்டர், அகலம் வந்து 240 கிலோமீட்டர்லேருந்து 320 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்குலேருந்து கிழக்கு வரைக்கும் தான் அவங்க வந்து நமக்கு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மேற்கு பகுதியில் இதனுடைய அகலம்னு எடுத்துட்டோம்னா 240 கிலோமீட்டர், கிழக்கு பகுதியில் பார்க்கும்போது 320 கிலோமீட்டர். பரப்பளவு வடபெரும் சமவெளிகளுடைய பரப்பளவுன்னு எடுத்துட்டோம்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாபர் சமவெளி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சமவெளிகள் நம்ம பார்க்க போகிறோன்னா பாபர் சமவெளி, தராய் மண்டலம், பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி. காதர் சமவெளிக்கு இன்னொரு பேர் தான் வந்து பெட் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக வந்து டெல்டா. இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஷார்ட் நோட்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், பாபர் சமவெளி மணல் படிவுகளால் உருவானது தான் இந்த பாபர். அடுத்ததாக இதனுடைய அகலம்னு எடுத்துட்டோம்னா 8லேருந்து 15 கிலோமீட்டர். அதாவது மேற்கு பகுதியில் 8 கிலோமீட்டரும் கிழக்கு பகுதியில் 15 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பகுதி அதாவது இதனுடைய அமைவிடம்னு எடுத்துட்டோம்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம நோட்ஸாக படிக்கும்போது புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது படிக்கும்போதே கொஞ்சம் வேகாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த நோட்ஸை வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். திரும்பவும் பார்த்துடலாம். வடபெரும் சமவெளிகள் பார்த்தோம். இது வந்து வண்டல் மண் படிவுகளால் உருவானது. உலகிலேயே வளமான சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய நீளம் 2400 கிலோமீட்டர். அகலம்னு எடுத்துட்டோம்னா மேற்கு பகுதியில் 240 கிலோமீட்டர்லேருந்து கிழக்கு பகுதியில் 320 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. பரப்பளவு வந்து 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், பாபர் சமவெளி பார்த்தோம். மணல் படிவுகளால் உருவானது தான் இந்த பாபர் சமவெளி. இதனுடைய அகலம் வந்து மேற்கு பகுதியில் 8 கிலோமீட்டராகவும் கிழக்கு பகுதியில் 15 கிலோமீட்டராகவும் இருக்குது. இதனுடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகி அசாமில் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தராய் மண்டலம்.
ஈரப்பதம் கொண்ட பகுதி தான் இந்த தராய் மண்டலம். பாபர் பகுதிக்கு தெற்கில் அமைந்துள்ளது. இதனுடைய அகலம் வந்து 15 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும். அதாவது ஒவ்வொரு மண்டலத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன மண்ணால், அதாவது என்ன மாதிரியான தன்மை கொண்டது, அடுத்து அதனுடைய அகலம், ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஹைட்டு, இந்த மாதிரி டீட்டெயில் மட்டுமே எனஃப். ஸோ அடுத்து பாங்கர் சமவெளி மேட்டு நில வண்டல் படிவுகளால் உருவானது, கருமை நிற மணல்கள் கொண்டது, வேளாண்மைக்கு உகந்த பகுதி. ஸோ இதை கூட கேட்கலாம், வேளாண்மைக்கு உகந்த சமவெளி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாங்கர் சமவெளி. அடுத்து பார்க்க போகிறது காதர் சமவெளி அல்லது பெட் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுகளால் படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் தான் இந்த காதர் சமவெளி. காதர் மணல், களிமண், சேறு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி தான் காதர் சமவெளி. கடைசியாக வந்து டெல்டா சமவெளி. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா முகத்துவாரத்தில் உருவான வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதியே இந்த டெல்டா பகுதி. இது வந்து சுந்தர்வன டெல்டா. அடுத்ததான் உயர் நிலப்பகுதி வந்து சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுப்பு நிலப்பகுதியை பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம முன்னாடி இமயமலையில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? வெளி இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம்? சிவாலிக்குன்னு பார்த்தோம். அது வந்து ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகி அசாம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. அது வந்து அதாவது கண்டினியூஸாக இல்லாமல் கொஞ்சம் இடையில பிரேக் ஆகி வரதுனால கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதை வந்து டூவார்ஸ்ன்னு சொன்னாங்க, மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியதை டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி டெல்டா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா உயர்நில பகுதியை சார்ஸ்ன்னும் சதுப்பு நில பகுதியை பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் பார்த்துடலாம். தராய் மண்டலம் அப்படிங்கிறது ஈரப்பதம் கொண்டது, பாபர் பகுதிக்கு தெற்கில் அமைந்துள்ளது. அகலம் வந்து 15 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரை. பாங்கர் சமவெளின்னு எடுத்துட்டோன்னா மேட்டு நில வண்டல் படிவுகள், கருமை நிற மணல்கள், வேளாண்மைக்கு உகந்தது. காதர் சமவெளி மற்றும் பெட் நிலம், ஆறுகளால் படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண், காதர் மண், களிமண், சேறு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி தான் இந்த பெட் நிலம். கடைசியாக பார்த்தது டெல்டா சமவெளி. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா முகத்துவாரத்தில் உருவான வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதி தான் இந்த சுந்தர்வன டெல்டா. உயர்நில பகுதியை வந்து சார்ஸ்ன்னும் சதுப்பு நிலப்பகுதியை பில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வட இந்திய பெரும் சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு 4 வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளியோட பரப்பளவுன்னு எடுத்துட்டோன்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர். லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவானது தான் இந்த ராஜஸ்தான் சமவெளி. உப்பு ஏரிகள் வந்து அதிகமாக காணக்கூடிய பகுதி. அப்படி அதில் வந்து மென்ஷன் பண்ணி எந்த ஏரி கொடுத்துருக்காங்கன்னா 2 ஏரி கொடுத்துருக்காங்க, சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி. அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தார் பாலைவனத்தின் அமைவிடம் வந்து ராஜஸ்தான் தான். இந்த தார் பாலைவனத்துடைய பரப்பளவுன்னு எடுத்துட்டோன்னா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். உலகின் 17வது பெரிய பாலைவனமாக கருதக்கூடியது இந்த தார் பாலைவனம் தான். திரும்பவும் சொல்லிடுறேன், ராஜஸ்தான் சமவெளி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதனுடைய பரப்பளவுன்னு எடுத்துட்டோன்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர். லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவானது. உப்பு ஏரிகளை அதிகம் கொண்டது வந்து ராஜஸ்தான் சமவெளி. அதில் 2 முக்கியமான ஏரி வந்து சாம்பார் ஏரி மற்றும் புஷ்கர் ஏரி. தார் பாலைவனம் எங்கே அமைந்திருக்குன்னா ராஜஸ்தானில் தான் அமைந்திருக்கு. அந்த தார் பாலைவனத்தின் பரப்பளவு வந்து 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். உலகின் 17வது பெரிய பாலைவனமாக கருதப்படுவது தார் டெசர்ட் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பஞ்சாப் மற்றும் ஹரியானா சமவெளி. இதனுடைய பரப்பளவு வந்து 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. சட்லஜ் மற்றும் ராவி ஆறுகளின் படிவுகளால் உருவானதான் பஞ்சாப் மற்றும் ஹரியானா சமவெளி. மூணாவது பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி. பரப்பளவு 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியாக கருதப்படுவது கங்கை சமவெளி. துணை ஆறுகள் வந்து காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா. நாலாவதாக பார்க்க போகிறது பிரம்மபுத்திரா சமவெளி. பரப்பளவு வந்து 56.275 சதுர கிலோமீட்டர். அதிகம் காணப்படும் இடம் வந்து அஸ்ஸாம். திரும்பவும் சொல்லிடுறேன், பஞ்சாப் ஹரியானா சமவெளியோட பரப்பளவு வந்து 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. சட்லஜ் மற்றும் ராவி ஆறுகளின் படிவுகளால் உருவாக்கப்பட்டதான் பஞ்சாப் ஹரியானா சமவெளி. கங்கை சமவெளின்னு எடுத்துட்டோன்னா அதனுடைய பரப்பளவு வந்து 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியாக கருதப்படுவது கங்கை சமவெளி தான். கங்கை சமவெளியில் காணப்படும் துணை ஆறுகள் வந்து காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல் மற்றும் பெட்வா.
பிரம்மபுத்திரா சமவெளி பரப்பளவு 56.275 சதுர கிலோமீட்டர். அதிகம் காணப்படும் இடம் வந்து அசாம். அதாவது இந்த பிரம்மபுத்திரா சமவெளி வந்து அதிகமாக காணப்படக்கூடிய பகுதி வந்து அசாம் தான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் உள்ளதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்படியே நான் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டேன்னா உங்களுக்கும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேலன்ஸ் உள்ளதை நான் 1 or 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததை என்ன பண்ணிவிடுங்க, உடனே புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்றைக்குமே நம்ம கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டோம். ஸோ அன்னன்னைக்கே அப்லோட் பண்ணுற வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் அன்னன்னைக்கே நோட்ஸ் எடுத்து படிச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு கண்டினியூஷனாக இருக்கும். ஸோ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.